கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புனித வழியை நாளன்று கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் நாம் துக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீர் வடித்து ஆள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் சிலுவையில் கொல்கதா மலையில் அறையப்பட்டு அவர் மரித்து 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்துட்டார். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலே அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நினச்சி இன்றைக்கி தான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு நம்ம அழ வேண்டிய அவசியம். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவங்களை உயிரோடு கூட இருக்கிறாங்க, நாம் அவங்க செத்துட்டாங்கன்னு அழுதா அது நல்லா இருக்குமா? ஏன் உயிரை கொடுத்தா? நம்மை மீட்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, வாழ வைக்கும்படி. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் நாம் பிரசங்கத்தை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படிக்கு அன்போடு கேட்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நிறைய சிலுவை இருந்துச்சு. நீங்கள் ஒரே சிலுவை தான் நினைக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. நிறைய சிலுவை இருந்துச்சு. எக்ஸ் வடிவ சிலுவை இருந்துச்சு, கூட்டல் வடிவ சிலுவை இருந்துச்சு, அப்புறம் சிலுவை இருந்தது. இப்படி என்ன செய்யுது, பல விதமான சிலுவைகள் இருந்தது. தலைகீழான சிலுவை இருந்துச்சு. பல சிலுவைகள் இருந்தாலும், பல சிலுவையில் அநேகர் கொல்லப்பட்டாலும், எல்லா சிலுவையும் குறித்து இங்கே பேசலை. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராய் ஆண்டவராய் இருக்கிற 2000 வருடங்களுக்கு முன்பதாக பூமியில் மனிதனாய் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து 30 வருஷம் வாழ்ந்து 3 வருஷம் ஊழியம் செய்து 33 வருஷ காலம் அவர் வாழ்ந்து விட்டு 33 வயதுக்கு அப்புறம் அவர் கல்வாரி சிலுவையில் போய் அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்த அவர் தொங்கின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் பெருமைப்பட்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் கழுத்தில் சிலுவை போட்டுட்டு திரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சிலுவையில் இயேசுநாதர் செத்தாரா? கழுத்தில் அப்படியே டாலர், ஒரு சிலுவை டாலரை போட்டு அப்படியே சுற்றுவாங்க. என்னப்பா இது சிலுவை? இதுலேயே இயேசுநாதர் தொங்கினார், அதுலேயே தொங்கினார் இல்லை. அப்போ அந்த சிலுவை போட்டுட்டு தெரியலாமா? நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த சிலுவையில் இயேசுநாதர் தொங்கல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலுவையில் தொங்கினார். அந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? அந்த சிலுவையில் இயேசுநாதர் தொங்கினது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேறொன்று குறித்து நீங்கள் அறிய வேண்டாங்கிறாரு. சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுநாதரை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. இங்கே சிலுவை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சிலுவையை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க இயேசப்பா உதவி செய்வாராக. நீங்கள் நினைக்கலாம், ரோமர்கள் காலத்தில் தான் இந்த சிலுவையை வச்சு அரைஞ்சு மரண தண்டனை கொடுத்தாங்க. நம்ம ஊரில் மரண தண்டனைனா எதில் மரண தண்டனை கொடுப்பாங்க? நம்ம இந்திய நாட்டில் மரண தண்டனைனா ஆமாம், தூக்கு கயிறில் தொங்க விட்டு மரண தண்டனை ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில நாடுகளுக்கு போனால் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு மரண தண்டனை கொடுப்பாங்க. ஒரு சில நாடுகளில் மரண தண்டனை தலையை துண்டித்து மரண தண்டனை கொடுப்பாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கரண்ட் சாக்கு கொடுத்து என்ன செய்வாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்படி பல விதத்தில் மரண தண்டனை கொடுப்பாங்க. ரோமர்கள் ஒருத்தரை என்ன செய்யணும்னா, மரண தண்டனை கொடுக்கணும்னா சிலுவையில் மரண தண்டனை கொடுப்பாங்க. இதே புறஜாதிகளை சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுவாங்க. ரோமர்களையும் ரோம குடியுரிமை பெற்றவங்களும் தலையை வெட்டி என்ன செய்யும், மரண தண்டனை கொடுப்பாங்க. அவங்கள சிலுவையில் தொங்க விட மாட்டாங்க. அது அவங்களுக்கு அவமானம். ரோமர்கள் அவருடைய ஜனங்கள் அவமானப்பட்டு சாகக்கூடாது, தலை துண்டித்து வீரமாக தான் சாகணும்னு மரண தண்டனை கொடுப்பாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா
பெரிய கிரவுண்ட் இருக்கும், ஆடிட்டோரியம் மாதிரி. ஃபுட்பால்னால் கால்பந்து கூடாரம், இந்த கிரிக்கெட்டு மைதானம் மாதிரி இருக்கும் பெருசாக. அப்படிப்பட்ட ஆடிட்டோரியத்தில் என்ன செய்வாங்க, தீயை கொளுத்தி சாக வைக்கிறதும், அது மாத்திரமேல சிங்கங்களோ கொடிய மிருகங்களை அனுப்பி அதை அடித்து கொன்று சாப்பிட்டு அப்படி மரணம் பலவிதமான மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் ரோமர் காலத்தில் பிரதானமாக கொடுக்கப்பட்டது என்னதுன்னா, சிலுவையில் அறைந்து புறஜாதிகளை கொலை செய்வது. அதை விட அரசாங்கத்துக்கும் அந்த ரோம ராயனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்களை இந்த சிலுவையில் அறைந்து தான் கொலை செய்வார்கள். அப்போ இந்த சிலுவையை கண்டுபிடிச்சி இந்த மரண தண்டனை கொடுத்தது யாருன்னு கேட்டால் ரோமர்கள் கிடையாது. ஆக்சுவலி இதை கண்டுபிடிச்சது, இந்த தண்டனைக்காரிகளை கொண்டு வந்தது யாருன்னா கிரேக்கர்கள். அலெக்சாண்டரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கிரேக்க சாம்ராஜ்ய காலத்திலேயே ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி உள்ளவங்களே சிலுவை தண்டனையை சிலுவையில் அறைந்து கொலை செய்கிறத வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை என்ன செஞ்ச ரோமர்கள் அதை அதிகமாக பயன்படுத்தினாங்க மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சரித்திரம் இதை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சிலுவை இவங்களால தான் வந்துச்சுன்னா கிடையாது, இவர்களால் தான் வந்துச்சுன்னா கிடையாது. இது பழைய ஏற்பாட்டிலே சிலுவை இருக்குது, அதை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் சிலுவை, அதாவது சிலுவையின் நிழலாட்டம் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? ஆமாம் இருக்குது. அதை நாம் இன்னைக்கு பார்க்க இயேசப்பா உதவி செய்வாராக. கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. மோசே காலத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் மோசேல இடத்துல பேசினார். பேசி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ என்ன செய்யணும், உண்டு பண்ணுன்னு சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு சில பொருட்கள் இருந்தது. என்னென்ன பொருட்கள் சொல்கிறேன் பாருங்க. வெளியில் பிரகாரம் ஓப்பனாக இருக்கும் பிரகாரம். அதில் என்ன செய்யணும், பலிபீடம் இருக்கும். வெளியில் பலிபீடம் இருக்கும். அப்படி நேராக வந்தால் வெங்கல தொட்டி, பெரிய தொட்டி இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். அதில் தண்ணியில் என்ன செய்யணும், கழுவுவாங்க, கைகால கழுவுவாங்க. ஆசாரியர்கள் அந்த ஊழியர்கள் கழுவுவாங்க. பலி செலுத்தும் போது ரத்தம்லாம் தெரிக்கும் போதெல்லாம் கைகால கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, குத்து விளக்கு இருக்கும். என்ன இருக்குங்க, குத்து விளக்கு இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்பம் மேசை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூப பீடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதை கோடு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த பொருட்கள் எப்படி இருக்குது, சிலுவை அமைப்புல என்ன செய்யுது இருக்குது. அதாவது கிழக்கு திசையில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ளே வந்தால் என்ன செய்யணும்னா, பலிபீடம் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு நேராக வெங்கல தொட்டி இருக்குது, பெரிய தொட்டி, அதில் தண்ணி இருக்கும். அதுக்கு நேராக உள்ளே வந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யணும், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் என்ன இருக்கும்னா தூப பீடமும் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டி, தூப பீடம். கிழக்கு பக்கத்தில் வெங்கல தொட்டி, அப்புறம் என்ன செய்யுது, பலிபீடம் இருக்குது. அப்புறம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக தப்ப மேசை இருக்கும். வடக்கு பக்கத்தில், தெற்கு பக்கத்தில் குத்து விளக்கு இருக்கும். இதை நேராக இணைச்சு பார்த்தீங்கன்னா சிலுவை அடையாளம் வரும். கிழமேற்காத்தான் என்ன செய்யும், இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். கிழக்கு மேற்காத்தான் ஆசரிப்பு கூடாரம் இப்படித்தான் போட்டிருப்பாங்க. நாம நினைக்கிறோம் இயேசுநாதர் சிலுவையில் மறிக்கும் போதுதான் சிலுவைன்னு ஒன்று இருந்துச்சு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு 1500 வருடத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்தார், சிலுவை அமைப்புல உள்ள பொருட்களை ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலயத்துக்குள்ள வச்சிருந்தார். ஆனால் நமக்கு என்ன செய்யணும், இல்லை சிலுவை இப்போ தான் வந்துருக்கு, 2000 வருஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்து பலி செலுத்துவாங்க. காளை மாடு, அப்புறங்க என்ன செய்வாங்க, ஆடு, ஆட்டுக்கடா, பெண் ஆடு, அப்புறம் புறா குஞ்சு, இதெல்லாம் பலி செலுத்துவாங்க. 2 விதத்தில் பலி செலுத்துவாங்க. ஏன்னா 5 விதமான பலி இருக்குது, பிரதான பலிகள். அந்த பலி முறையில் ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஏறெடுத்து படைப்பது, அசைவாட்டுவது, அப்படி 2 விதத்தில் பலியை ஏறெடுப்பாங்க. அந்த பலி என்ன செய்வாங்க, துண்டிச்சிருப்பாங்கல்ல பலி, அந்த இறைச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏறெடுத்து படைப்பாங்க. அதை எப்படின்னா, ஏறெடுக்கிறதுனா இப்படி ஏறெடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன், இந்த பலியை ஏறெடுக்கிறேன்னு ஆசாரியின் பாஸ்டர் என்ன செய்யணும், பலி எப்படி ஏறெடுக்கணும். அப்புறம் அசைவாட்டணும் இப்படி. அப்போ ஒவ்வொரு பலியும் ஏறெடுத்து என்ன செய்யறாங்க, அசைவாட்டுறாங்க. ஏறெடுத்து அசைவாட்டும் பொழுது ஒவ்வொரு பலியும் சிலுவையை குறிக்குது. அப்போ ஆசரிப்பு கூடார அமைப்பும் என்ன செய்கிறது, உள்ள பொருட்கள் அடிக்க வைக்கப்படுகிறது சிலுவையின் அடையாளமா இருக்குது.
அது மாத்திரம் பலிகள், ஒவ்வொரு பலிகளும் சிலுவை என்ன செய்து அடையாளப்படுத்துகிறது. அந்த சிலுவை நமக்கு மேன்மையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த சிலுவையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னு கேட்டா, சிலுவையோடு கூட நாம இணைந்திருந்தா, சிலுவையோடு நாம ஐக்கியப்பட்டு இருந்தோம்னு சொன்னா, ஒரு தீங்கும் ஒரு கெடுதலும் நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். ராமசுத்திரன், தேவ ஜனங்கள் உலக ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்ப சிலுவையில இணைஞ்சிருங்க, யாரும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. எந்த தீங்கும் எந்த சக்திகளும் எந்த பொல்லாத வல்லமைகளும் உங்க நெருங்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, பாவ நிவிர்த்தி மகா நாள்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் சுத்திகரிக்கணும். வருஷம் முழுக்க வெளியில பலிபீடம் இருக்கும். அந்த மேடையில் பலிபீடத்தில், வெங்கல பலிபீடத்தில் தினமும் என்ன செய்வாங்க? பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் தப்பான எண்ணம் வந்துருச்சு, நான் தப்பான காரியம் பண்ணிட்டேன், தப்பாக பேசி இந்த பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவம் பண்ணிட்டேன், பலி செலுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து பலிபீடத்தில் பலி செலுத்திட்டே இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் அந்த பலிபீடம் சுத்திகரிக்கப்படணும். வெங்கல தொட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, தொட்டியில் தண்ணி இருக்கும், அதுவும் சுத்திகரிக்கப்படணும். அப்புறம் குத்து விளக்கு, வருஷமெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த குத்து விளக்கும் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். சமூக தப்ப மேசையில் என்ன செய்ய தினந்தோறும் சுட்டு புதுசாக வைப்பாங்க, அதையும் சுத்திகரிக்கணும். தூப பீடத்தில் எப்பயும் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தூபம் என்றைக்கும் அப்படி மேலே போய்கிட்டே இருக்கணும், அதையும். அப்புறம் உடன்படிக்கை பெட்டியும் சுத்திகரிக்கணும். இப்போ வருஷத்தில் ஒரு நாள் பெரிய பாஸ்டர், பிரதான ஆசாரியன் என்ன செய்வார்னா, அந்த காளையை, அந்த வெள்ளை ஆடை அடித்து அதனுடைய ரத்தத்தை பிடித்துட்டு உள்ள வருவார். எங்கேருந்து? வெளியிலிருந்து உள்ள வருவார். உள்ள போய் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிற்பார். அந்த ரத்தத்தை கொண்டு வந்து நின்று ரத்தத்தை எடுத்து 7 தடவை அந்த பெட்டி மூடியில் கிருபாசனத்தில் தெளிப்பார், ரத்தத்தை தெளிப்பார். அப்புறம் அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு அப்படியே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? தூப பீடம். இந்த தூப பீடத்தில் என்ன செய்வார்? ரத்தத்தை தெளிப்பார். சுத்திகரிக்கணும். இதை உடன்படிக்கை பெட்டியில் ரத்தத்தை தெளிச்சு, தூவ பீடத்துக்கு ரத்தத்தை தெளிச்சு, அப்படியே என்ன செய்யணும்? அப்படி நேரம் வந்து அப்படி இது பண்ணி கட் பண்ணி நேரம் எங்க வரணும்? சமூக தப்ப மேசையில ரத்தத்தை தெளிக்கணும். மறுபடியும் அப்படியே வந்து நேர தூப பீடத்துக்கு வந்துடணும். திரும்ப என்ன செய்யணும்? நேரம் போய் என்ன செய்யணும்? குத்து விளக்கு போய் ரத்தத்தை தெளிக்கணும். தெளிச்சுட்டு திரும்ப வந்து தூப பீடத்துக்கு வந்து இப்படி நேரம் ஸ்ட்ரைட்டா போய் வெங்கல தொட்டியில ரத்தத்தை தெளிக்கணும். அப்படி தெளிச்சுட்டே போகணும், ரத்தத்தை தெளிக்கணும். அப்புறம் பலிபீடத்துல கடைசியா ரத்தத்தை தெளிக்கணும். ரத்தத்தை தெளிக்கும் போது அது என்ன அடையாளத்துல வரும்னா, நேரம் அப்படி வந்து சிலுவை அடையாளத்துல இருக்கும். சிலுவை அல்லாமல் நம்மை சுத்திகரிக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. இப்போ என்ன செய்யுதுன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் ஆதியிலே சிலுவையை வச்சிருக்கிறாரு. அந்த சிலுவை மீட்பிற்குரியது, அந்த சிலுவை ஆசீர்வாதத்திற்குரியது. முன்ன காலத்துல எல்லாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் எப்படி வரணும்? ஆலயத்துக்குள்ள உள்ள வரணும்னாலே பலி செலுத்திருக்க ஆடோட ரத்தத்தை, ஆடோட வரணும். என்ன ஆடு கொண்டு வந்தியா, என்ன காளை கொண்டு வந்தியா அப்படி கேட்பாங்க. இல்லை ஒன்றும் கொண்டு வரல. அப்போ எதுக்கு வந்த அப்படிம்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆட்டோட வா, காளையோட வா, முடியலன்னா புறா குஞ்சோட வா அப்படிம்பாங்க. பாவியா இருக்கிற நீ பலி செலுத்தணும் அப்படிம்பாங்க. அப்போ உள்ள வந்த உடனே, அந்த முன்னாடி வந்தோடனே அந்த பலிபீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர் அதை கொடுத்தா அவர் என்ன செய்வார்? அதை பலி செலுத்தி வந்த ஆசாரியர் அதை பலி செலுத்தி முடிச்சா தான் அடுத்து வெங்கல தொட்டிக்கிட்ட போக முடியும். அங்கே முதல்ல வெளியில இருந்தா உள்ள வரணும். அங்கே பலிபீடத்தில் ஒரு பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டா தான் எங்கே வர முடியும்? வெங்கல தொட்டிக்கே வர முடியும். வெங்கல தொட்டிக்கு வந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும்? கைகளை கால்களை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் எங்கே வர முடியும்? குத்து விளக்குக்கிட்ட வர முடியும். குத்து விளக்குக்கிட்ட வந்தால் தான் ஒரு ஆசாரியன், அதுக்கப்புறம் தான் எங்கே வர முடியுங்க? சமூக தப்ப மேசைக்கிட்ட வரணும். அப்புறம் அங்கேருந்து தூப பீடத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம், ஆண்டவர் அமர்ந்திருக்கிற இடத்துக்கே வர முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஈஸியாக கர்த்தர்கிட்ட ஆண்டவர்கிட்ட போக நெருங்கவே முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நாம எங்கிருந்து துவங்குறோம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நாம அவரோடு கூட இருக்கிறோம். என்ன காலத்துல வெளியில இருந்து பலிபீடம், வெங்கல தொட்டி, அப்புறம் குத்து விளக்கு, அப்புறம் சமூக தப்ப மேசை, அப்புறம் தூப பீடம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட வர முடியும். பலி செலுத்தணும். நான் பாவி ஆண்டவரே, பாவியா என் மேல கிருபையா இரும் அப்படி சொல்லி பலியை செலுத்தி நம்மளை சுத்தம் பண்ணி கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தொட்டியில வந்து கழுவணும். நம்ம கழுவி சுத்தம் பண்ணணும். நமக்காக ஒரு பலி செலுத்தணும். அதாவது தியாகம் சகிக்கணும். தியாகம் சகிச்சு அப்புறம் நம்மளை கழுவிக்கிட்டு அப்புறம் வேதத்தை படித்து தியானிச்சு அப்புறம் என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பாடி துதிச்சு ஆராதிச்சு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்டே வர முடியும்.
பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுநாதர் சிலுவையில ரத்தம் சிந்திட்டாரா? எல்லா பாவத்தையும் கழுவிட்டாரா? நம்ம பாவத்துக்காக நம்ம பலியாயிட்டாரா? அவர் தியாகம் செஞ்சுட்டாரு, அவர் கழுவிட்டாரு, அவர் நமக்கு வார்த்தையாய் வெளிப்பாடா இருக்கிறாரு, அவர் நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறாரு, அவர் நமக்கு துதியா எல்லாம் இருக்கிறாரு. நம்ம இதெல்லாம் எப்படி செய்வோம்? பழைய ஏற்பாட்டை எல்லாரும் வெளியில இருந்து உள்ள வருவாங்க. புதிய ஏற்பாட்டில் ரசிக்கப்பட்ட நாம எங்கிருந்து ஏசப்பா கூட இருந்து அவர் நமக்கு செய்த, நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும், நமக்காக செய்த தியாகத்தையும் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிப்போம். அன்பு நிறைஞ்சு நன்றியோட போய் துதிப்போம். அவங்க என்ன செய்வாங்க? தியாகம் சகிச்சுக்கணும், கழுவணும், அப்புறம் வேதத்தை வாசிக்கணும், அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் துதிச்சு தான் ஆண்டவர்கிட்ட வரணும். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு, அவர் செய்த தியாகங்களை நினைச்சு, அவர் நம்ம மீட்டு கொண்டு பிள்ளைய மாத்திர நினைச்சு அன்போட அவரை துதிப்போம். தூப பீடத்துக்கு போவோம், அன்பினாலே அவரை துதிப்போம். அப்புறம் என்ன செய்வோம்? அவர் செய்த அன்பினால துதிச்சு அவரோடு கூட அவரோட அமர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நான் வாசப்படியிலேருந்து கதவை தட்டுறேன், அதை திறந்தா நான் உங்களோடு கூட வாசம் பண்ணு சொன்னார் பார்த்தீங்களா? உங்களோட போஜனம் பண்ணு சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ ஜெபம் பண்ணுவோம். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டா அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இப்ப என் நாமத்தை பிரசாவப்படுத்துற எந்த ஸ்தானத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அவரை நினைச்சு நன்றியோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நான் பாடும்போது கர்த்தர் என்னை வந்து ஆசீர்வதிப்பார். இப்போ நான் 2 பேர் 3 பேர் ஒருமனப்படும்போது அவர் என்னோடு கூட நடுவில் இருப்பார். என் ஜெபத்தை கேட்க ஏன் கூட இருந்து அப்படியே குத்துவிளக்குக்கு வருவோம், அப்படியே வேத வசனத்தை வாசிப்பேன், துதிப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்பேன், என் கூட இருந்து பதில் தருவார். வேதத்தை வாசிப்பேன், என்னோடு கூட பேசுவார். அப்படி வேத வசனத்தை வாசு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. வசனத்தை கேட்டோன்னே ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அடிக்கடி எனக்கு கோபம் வருது, கோபத்தினால பாவம் செஞ்சிடக்கூடாது, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிக்கன்னா உன்னை தொட்டிக்கிட்ட போய் நிற்கிறேன், கர்த்தர் என்னை கழுவுகிறார். வேத வசனத்தை படிச்சு குறைகள் வரும்போது எங்களை தொட்டியில கழுவுறது போல நம்ம கழுவுகிறோம் நம்ம வசனத்தினாலே. இப்ப அவர் கொடுத்த நன்மைகளை எல்லாம் நன்றியோட கடைசியில போய் பலி செலுத்துவோம். பலிபீடத்தில் போய் அன்னைக்கு தியாகத்தோடு பலி செலுத்தி வரணும். இன்னைக்கு நன்றியோடு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாத நன்மையை நாங்க காணிக்கையா போய் பலி செலுத்துறோம். மனப்பூர்வமா, சந்தோஷமா, உற்சாகமா போய். பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளியிலிருந்து உள்ள வந்து ஆண்டவர் சந்திக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லி பாருங்க, எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறதுக்கும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கவும் கிருபையை அடையிறதுக்கும் எங்க வரணுமா? தைரியமா கிருபாசனம் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி தான் கிருபாசனம். நீங்க எப்படி வாங்க? தைரியம் எங்க வந்துருங்க? உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே வந்துருங்க. அவர் இருக்கிறதுக்கே தைரியமா வாங்க அப்படிங்கிறாரு. இயேசுநாதர் உங்களுக்காக இருக்கிறாரு. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு, கிருபாசனமா இருக்கிறாரு. அவர் கிருபாசனத்தில் உடன்படிக்கையில இருக்கிறாரு. அங்கேயே நீங்க நேரம் உள்ள வாங்க, தைரியமா வாங்க. அங்கே ஆசாரி இருப்பான், என்ன உள்ளே விட மாட்டாங்க, பாஸ்டர் விட மாட்டாங்க. பலிபீடத்தில் பலி செலுத்தணும், அப்புறம் கழுவணும், அப்புறம் குத்து விளக்கு கிட்ட வரணும், அப்புறம் என்ன சமூக தப்ப மேச தூப பீடத்துக்கெல்லாம் வந்து தான் கடைசி வரணும் கிடையாது. தைரியமே எங்கே வாங்க? நேரா கிருபாசனத்தில் அவர் பிள்ளைன்னு சொல்லி வாங்க. ஆவின்னு சொல்லி தயங்கி பலிபீடத்துக்கிட்ட நிற்காத, நான் சுத்தம் இல்லாமல் சொல்லி வெங்கல தொட்டிக்கிட்ட நிற்காத. அவன் வேத வசனம் எனக்கு வாக்கு தத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லை, நான் புரஜாதுன்னு சொல்லி தயங்கி குத்து விளக்கிட்ட நிற்காத. நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாருன்னு தயங்கி சமூக தப்பத்துக்கிட்ட நிற்காத. ஏன் துதியெல்லாம் ஏன் ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருன்னு தூப பீடத்துக்கு முன்னாடி தயங்கி நிற்காத. நேரா கிருபாசனத்துக்கு வா, ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. பாருங்க, இந்த யாத்ராம புஸ்தகத்தில் 26 34 35 வசனத்தில் குத்து விளக்கு தெற்கு பக்கம் இருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில், சமூகத்து அப்ப மேச வடக்கு பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வசனத்தை சரியா சொல்லுது பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சி பெட்டி மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக, திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தை தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து, தெற்கு சைடு எது இருக்கும்? குத்து விளக்கு இருக்கும். வடக்கு பக்கம் அடுத்து வாசிங்க. வடப்புறம் மேஜையை வடதுபுறமாக வைப்பாயாக. சமூக தப்ப மேசையா வடதுபுறம் வை. வடதுபுறம் சமூக தப்ப மேசை இருக்கும். ஆமா, வசனத்தின்படி மேற்க என்னென்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி, தூபபீடம் இருக்கும். கிழக்கு பகுதி நுனியில என்ன இருக்கும்? பலிபீடமும் வெங்கல தொட்டியும் இருக்கும். அப்புறம் 2க்கு நடுவா, இந்த 2க்கு நடுவால தெற்கு வடக்கு பக்கத்துல குத்து விளக்கும் சமூக தப்ப மேசை இருக்கும். அந்த வசனத்தின்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வசனத்தை சொன்னேன். நான் சொன்ன பார்த்தீங்களா,
கிருபாசனத்திலிருந்து ரத்தத்தை தெளித்து தூப பீடம் வந்து சமூக தப்பம் போய் அப்புறம் குத்து விளக்குக்கு போய் அதுக்கப்புறம் வெங்கல தொட்டி பலிபீடத்தில் ரத்தத்தை தெளிப்பார சொன்ன பார்த்தீங்களா? அதை குறிச்சுங்க. லேவியராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 14லிருந்து 20 அந்த வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்படி தெளிச்சுக்கிட்டே வருவார்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த இது அங்கே இருக்குது. எல்லாருமே ஃபஸ்ட்டு வீடு கட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டு சுவர் போடுவாங்க, சுற்றுச்சுவர் போடுவாங்க. அப்படியே அது எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அப்படி வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே பெட்ரூமோ கிச்சனோ என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்ய சொன்னார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யாத்திராம 25வது அதிகாரத்திலேருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் வாசிங்களேன். ஆண்டவர் உள்ளே இருந்து வெளியில் வருவார். ஃபஸ்ட்டு உடன்படிக்கை பெட்டியை செய்யும்பார் யாத்திராம 25 அதிகாரத்தில். அப்புறம் தூப பீடத்தை செய், அப்புறம் சமூக தப்ப மேசையை செய், அப்புறம் குத்து விளக்கை செய், அப்புறம் வெங்கல தொட்டியை செய், அப்புறமா என்ன செய்யணும், பலிபீடத்தை கடைசியாக செய்யும்பார். நம்ம செஞ்சோம்னா எப்படி செய்வோம்? வெங்கல பலிபீடத்தை என்ன செய்வோம், செஞ்சு அப்புறம் தொட்டியை செஞ்சு குத்து விளக்கை செஞ்சு சமூக தப்ப மேசையை செஞ்சு தூப பீடத்தை செஞ்சு கடைசியாக தான் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்வோம், நாம் செய்வோம். மனுஷர்கள் எப்படி வெளியிலிருந்து உள்ளே வருவாங்க, தேவனும் உள்ளிருந்து வெளியில் வருகிறார். யோசனை பவுல் சொல்வார் பார்த்துங்களேன். அந்த திருவிருந்துக்கு நம்ம வாசிக்கிற வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆவி 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அவர் ஆவி உள்ள இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்மா இருக்குது, அதுக்கப்புறம் வெளியில நமக்கு சரீரம் இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது ஆவி. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த குத்து விளக்கு, இந்த தூப பீடம், இந்த சமூகத்தப்ப இருக்கிறது எனது ஆத்துமா. வெளியில பலிபீடமும் வெங்கல தொட்டி இருக்கிறது சரீரம். ஏன்னு சொன்னா சரீரம் எல்லாத்துக்கும் வெளிப்படையா நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? இந்த உடம்பு எல்லாத்துக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும். அப்ப பலிபீடமும் வெங்கல தொட்டி எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆத்துமாவும் ஆவியும் ஒரு நாளும் தெரியவே தெரியாது வெளியில. அதே மாதிரி தான் ஜனங்கள் ஒரு நாளும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற குத்து விளக்கையோ அல்லது இந்த சமூகத்தப்ப மேச தூவப்படத்தை பார்த்தது கிடையாது. உடன்படிக்கை பெட்டி அவங்க பார்த்தது இல்லை, அது உள்ளே இருக்கு. உடன்படிக்கை பெட்டி மூடியில கிருபாசனத்துல கர்த்தர் இறங்கி பேசுவார். இப்ப நம்ம கிட்ட கர்த்தர் எங்க பேசுறாரு? ஆவியில பேசுவாரு. நம்ம ஆத்துமாவில பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சரீரத்துல நன்றி சொல்லணும். ஆவியின் பலத்துல ஆத்துமாவில இருந்து செய்யணும். கர்த்தர் நம்மோட ஆவியிலிருந்து பேசுவாரு. நாம ஆத்துமாவில இருந்து அவரை பாடித்து, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அப்படித்தான் சொல்லி இருக்குதுங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் எது மறவாத. ஆத்துமாவே 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 துதி, ஆத்துமாவே மறந்துடாதே துதி. இது பலி செலுத்துகிறது எதனால? உதடுகளின் காலையாகிய பலியினாலே, ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. வெளியில எல்லாருக்கும் தெரியும்படி பலி செலுத்தணும். அது சரீரத்துல நடக்கிறது. நம்ம காணிக்க கொடுக்கறது, நம்ம துதிக்கிறது, கொடுக்கறது எல்லாமே வெளியில இருக்கு. தேவன் உள்ளிருந்து வெளியில வருகிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தைரியமா நம்ம கிருபாசன தண்டையில கிட்டி சேர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டாயமா செய்யணும். நீங்க தியாகம் சகிச்சீங்களா? கட்டாயமா தியாகம் சகிக்கணும். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடு, மாடு, புறா கட்டாயமாக நீ பலிக்கு கொண்டு வரணும், கட்டாயப்படுத்துவோம். கட்டாயமாங்கிறதுனால செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு செய்வாங்க. அது மாத்திரமில்ல, கழுவுறதும் சரி, வேதத்தை பைபிளில் படிக்கிறதும் சரி, ஜெபம் பண்ணுகிறதும் சரி, ஆமாம், நன்றி செலுத்துறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது எல்லாம் கட்டாயமே செஞ்சாகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? அன்பினாலே செய்யணும். கட்டாயத்தினால வருத்தத்தினால செய்யக்கூடாது. அன்புனால இதெல்லாம் பாடணும், துதிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், ஆராதிக்கணும், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும், கொடுக்கணும், ஜெபிக்கணும், அவரோடு அமர்ந்திருக்கிறது, இது எல்லாமே உபவாசம், இது எல்லாமே அன்புனால செய்யணும். கட்டாயமாக உபவாசம் போட்டு தான் ஆகணும், கட்டாயமாக ஜெபம் பண்ணி தான் ஆகணும், கட்டாயமாக பைபிள் படித்து தான் ஆகணும், கட்டாயமாக பாடி துதிச்சு தான் ஆகணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்ன செய்யக்கூடாது, செய்கிறதுல அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையில் மீட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவி அவர் சுத்திகரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது தேவ ஆலயம் இங்கே இருக்குதுன்னா
தேவ ஆலயமும் இயேசுநாதர் பலியானார பார்த்தீங்களா, ஒரு சின்ன கொல்கத்தா மலைன்னு சொல்லி அந்த மலையில் சிலுவையில் என்ன செஞ்சாங்க, இயேசுநாதரை அரைஞ்சாங்க. அந்த மலையும் இந்த ஆலயமும் ரொம்ப பக்கம் பக்கம், ஒரு 300-400 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கொல்கத்தா மலை மண்டே கபால ஸ்தலம்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா மண்டை ஓடு மாதிரி இருக்கும். அந்த மலையை பார்த்தீங்கன்னா 2 குகை மாதிரி கண்ணு அப்படி இந்த வாய் இருக்கிற மாதிரி தூரத்தில் பார்த்தா அவன் மண்டை ஓடு மாதிரி இருக்கா. தான் கபால ஸ்தலம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் சிலுவையில் அடித்து கொன்று இது பண்ணதுனால அங்கே அப்படியே அவங்க செத்து புணங்கள்லாம் அங்கே விழுந்து கிடக்கிற மண்டை ஓடுகளாக இருக்கும். அதனால் அதுக்கு மண்டை ஓட்டு ஸ்தலம் கபால ஸ்தலம்னு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ தேவாலயத்திலேருந்து வடக்கு பக்கத்தில் 300-400 மீட்டரில் அவர் சிலுவையில் தொங்குறார். ஏன்னா பைபிளில் பலி செலுத்தும் போது, ஆடை பலி செலுத்தும் போது, காளையை பலி செலுத்தும் போது பலிபீடத்துக்கு வலது புறத்தில் தான் பலி செலுத்தணுமாங்க. அதை வெட்டி கொள்ளும் பொழுது வலது புறம் தானா. அதனால தான் இயேசுநாதர் ஆலயத்துக்கு வலது புறம் அவர் மரித்தார். இந்த காளையோ இந்த ஆடோ பலிபீடத்தின் வலது புறத்தில், அதை வடக்கு பக்கத்தில் பலி செலுத்தப்படணும், வடக்கு பக்கத்தில். அதே மாதிரி இயேசுநாதரும் வடக்கு பக்கம், ஆலயத்தின் வடக்கு பக்கம், பலிபீடத்தின் வடக்கு பக்கத்தில் அவர் மரித்தார். இந்த ஆலயத்திலிருந்து அவர் அப்படி பார்க்க முடியும், அப்படி மலை மேலே அவர் தொங்கிட்டு இருக்கிறத. அவர் அங்கே தொங்கிட்டு இருக்கிறார். அவர் பலியாகும்படிக்காக கிட்டத்தட்ட இயேசுநாதர் நம்ம டைம் படி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம். பைபிள் சொல்லும் 3ஆம் மணி வேலையிலிருந்து 9ஆம் மணி வேலை வரைக்கும் அவர் சிலுவையில் என்ன செய்தார், தொங்கினார். ஏன் இந்த 6 மணி நேரம் தொங்கினார் அப்படின்னா, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற யூத ரபிகள் பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாம் ஏவாள் இந்த பாவம் செஞ்சது காலையில் 9 மணிக்குன்றாங்க. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்துடைய பேச்சை, பாம்புடைய பேச்சை கேட்டு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பழத்தை சாப்பிட சொல்லி பேச்சை கேட்டு அந்த பழத்தை போய் பறித்து சாப்பிட்ட நேரம் 9 மணி காலையில் அப்படின்றார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு கண்ணு திறக்கப்பட்டுச்சு, நிர்வாணமாக இருக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஓடி அங்கே ஒளிஞ்சு இங்கே ஒளிஞ்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒளிஞ்சு ஓடி எதையோ எடுத்து மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அப்புறம் போராடி அத்தி இலைகளை என்ன செய்யுது, அதை ஒன்று ஒன்றா எடுத்து, அத்தி இலை என்ன வாழை இலை மாதிரியவா இருக்கும்? அத்தி இலையை பார்த்துருக்கீங்களா? அத்திப்பழம், அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? அதனுடைய இலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? அவ்வளோதான், அவ்வளோ சின்ன சின்ன சைஸு. இதை அவங்க ட்ரெஸ்ஸாக ஆக்கணும்னா எவ்வளோ கோர்த்துருக்கணும். பெரிய பெரிய இலையை எடுத்து டக்குன்னு அப்படி மூடிட்டு முடிஞ்சு அப்படிங்களா. இந்த இலையை எடுத்து ஒவ்வொன்றா கோர்த்து அதை எதை வச்சு கோர்க்க, எப்படி கோர்க்க, எப்படி மறைக்க அப்படின்னு உடம்புல ஒட்டி வச்சு பார்த்துருப்பாங்க, நிற்கலையே. அப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா நிற்கலையே. இப்போ ஒன்று ஒன்றா கோர்த்து பின்னி எடுத்து எதனமோ பண்ணி எடுத்து போட்டு அது உருவாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? ரொம்ப நேரமாக அங்கிட்டு ஓடி ஒளியிறாங்க. அதை எடுத்து தச்சு பார்க்க, இதை எடுத்து தச்சு பார்க்க, உடுத்தி பார்க்க வைக்கான். காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போராடி ஓடி ஒளியிறான். ஏதேன் தோட்டத்தில் அங்கே அலையிறான், இங்கே அலையிறான். பாவியாய் 6 மணி நேரம் ஏதேன் தோட்டத்தில் அலைந்தான். பாவம் செய்த ஆதாம் ஏவாளும். பிதாவாகிய தேவன் கர்த்தர் உடனே வரலை. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிங்களேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் பகல் குளிர்ச்சியான வேலையில் அவர் உலாவறதுக்கு வந்தார். அவரை விட்டு விலகி மரங்களுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொன்னது போல இவங்களுடைய ஆவி செத்துருச்சு. இவங்க பாவம் செஞ்ச உடனே கர்த்தரை கூப்பிட்டு உதவிக்கு கூப்பிட முடியல. ஏன்னா ஆவி செத்ததுனால ஆண்டவரோடு இருந்த தொடர்பு அற்று போயிருச்சு. ஆவியிலிருந்து தான் தேவன் பேசுகிறார்னு நம்ம பார்த்தோம். ஆவியிலிருந்து தேவன் பேசுவார். ஆத்மாவிலிருந்து நாம் அவரை துதித்து ஆராதித்து ஜெபிக்கணும். சரீரத்தின் மூலம் அவருக்கு நன்றி சொல்லணும். கைகளை தட்டுறது, பாட்டு பாடுறது, உயர்த்துக்கிறது எல்லாம் பண்ணுகிறோம். சரீரத்து மூலம் பலி செலுத்துக்கிறது எல்லாம் செய்கிறோம். அப்போ ஆவியில கர்த்தர் பேசுகிற அந்த ஆவி செத்துருச்சு. கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாம போயிருச்சு. கர்த்தரை தொடர்பு கொள்ள முடியல. டவர் இல்லாம போனா என்ன செய்ய முடியாது. சிம்மு இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன செய்யுது? சிம்மு லாக் ஆகி போச்சு அப்படின்னாலும் என்ன செய்யாது. போன் இருக்குது, சிம்மு இருக்குது, என்ன செஞ்சிருச்சு? ஆமா, தொடர்பு இல்லாம போயிருச்சு. தேவனுக்கும் இவர்களுக்கும் பாவம் செஞ்சது நிமித்தம்
அப்போ என்ன செய்கிறாங்க, தங்களை மறைத்துக்கொள்ள மூடிக்கொள்ள ஓடுறாங்க. அங்கே தோட்டம், அவ்வளோ பெரிய தோட்டத்துக்குள்ள ஓடி அலைஞ்சு 6 மணி நேரம் சுற்றி பறிக்கு. இப்போது பகல் குளிர்ச்சியான வேலை வந்துருச்சு. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எப்பயுமே அவரை வாண்டடாக தேடி ஓடி முன்னாடி ஓடி வர்றவங்க சத்தம் கேட்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஆண்டவர் விட்டு ஓடி ஒளிய பண்ணும். ஆமாவா இல்லையா? புரிஞ்சுக்கிறபடி சொல்கிறேன். இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே பாஸ்ட்டு வர்றாரு அப்படின்னா உடனே பார்த்தோன்னா, ஐயா கர்த்தர் சோத்துறங்கய்யா, எங்கே வெளியில் கடையை போகிறீங்களா, எது ஒரு வேலையாக போகிறீங்களா, ப்ரேயர் போகிறீங்களா அப்படின்ட்டான்னு கேட்பீங்க. ஒரு மதியானமோ சாயங்காலமோ பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகல, திடீர்னு பாஸ்ட்டு எதிர்க்க வந்துட்டார், என்ன செய்வீங்க? டக்குன்னு ஒரு மரம் இருக்குதா செவருக்கு அப்படி சொல்லி ஓடி அப்படி கண்டுக்கிறாம அப்படியே போவோம். சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் பிரதர் அப்படின்னா கேட்காத மாதிரி போவோம். எதுக்க போய் வண்டி நிப்பாட்டு மறைச்சா ஆமாம் வாங்க வாங்க நீங்களா, நான் யாருன்னே நினச்சிட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைங்க டீச்சர் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வராரு, இப்போ அப்போ தான் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மாப்பிட்டியில் அப்படியே சுற்றிட்டு வர தலைவர் அப்படி டீச்சர் அப்படியே பார்த்து அப்படியே திரும்பி என்ன செய்வான். அது மாதிரி இது என்ன செய்யுதுங்க, ஓடி போய் தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிருச்சுங்க. பாவம் ஒரு மனுஷனை ஆண்டரை விட்டு தூரம் ஓடி ஒளிய வைக்கும். பகலில் குளிர்ச்சியான வேலைன்னு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலையிலிருந்தே அந்த இஸ்ரவேல் நாட்டில் பயங்கர வெயில் அடிக்குமா. வெயிலின் தாக்கம் அதிகமாகிக்கிட்டே போகும். எப்போ குறையும்னா பகலில் 3 மணிக்கு, இந்த சாயங்கால வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 மணிக்கு தான் வெயில் குறைய ஆரம்பிக்குமா. அப்போ மலைகளிலிருந்து மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே தென்றல் காற்று வீசி அந்த வெப்பத்தை அப்படியே தனியாக பண்ணுமா, வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியாக்குமா அந்த சாயங்கால வேலையை. அப்போ பகலில் குளிர்ச்சியான வேலைன்னா வேத பண்டிதர் என்ன சொல்கிறாங்க, 3 மணி சாயங்காலம் 3 மணிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், தோட்டத்தில் வர்றார். அப்படியே அப்படி வர்றாரு, உலாகிட்டு வர்றாரு, ஓடி ஒளியுதுங்க துண்டை காண துணியை காண. அப்புறம் எங்கே இருக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து விசாரித்து எல்லாம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து அதை இவங்களுக்காக கொன்று ரத்தம் சிந்தி பழி செலுத்தி அந்த தோலை உரித்து அந்த தோல் மூலம் உடை செஞ்சு இவங்க 2 பேர்த்துக்கும் உடையை ஒடித்து விடுகிறார். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாம் எப்படி 6 மணி நேரம் ஏவாள தோட்டத்துக்குள்ள பாவம் செஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சாங்களோ, அதுபோல சிலுவையில் இயேசுநாதர் 6 மணி நேரம் தொங்கி கொண்டு கிடந்தார். எப்படி அந்த 6 மணி நேரம் கழிச்சு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இயேசுநாதர் உயிரை கொடுத்தாரோ, அதுபோல பிதாவாகிய தேவன் கர்த்தர் வந்து இந்த 3 மணி பகலில் குளிர்ச்சியான வேலையில் இவங்ககிட்ட வந்து பேசி முடித்து இவர்களுக்காக ஒரு ஆட்டை யார் கொன்றது, கர்த்தரே கொன்றார். அவர் தான் தோலை விரிச்சு அவர் தான் உடையை உடுத்தி விட்டார். அப்ப இயேசுநாதர் சிலுவையில மரித்தார், ஆவியை பிதா கிட்ட கொடுத்தார், பிதா ஆவியை வாங்கிக்கிட்டார். அப்ப ஆட்டினுடைய உயிரை எடுக்கப்படுது. இயேசுநாதர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உயிரை எடுக்கப்படுது. அப்படி எடுக்கும்போது தான் நீதியின் வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படுது. அந்த ஆட்டினுடைய தோல் உரிக்கப்பட்டு என்ன செஞ்சு ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தப்பட்டது போல இயேசுநாதர் மேல இருந்த அந்த நீதிங்கிற சால்வை, நீதியின் வஸ்திரம் எடுக்கப்பட்டு நம்ம பாவியாகி நம்ம மேலே போர்த்தப்பட்டு நீதிமான்களாயிட்ட. இப்படித்தான் சிலுவையில் நடந்துச்சு. அவர் கரெக்டாக 3ஆம் மணிக்கு வேலையில் அவர் மரிக்கிறார். அவர் மேலே அவருடைய மேலே இருந்த நீதி நம்ம மேலே வைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, 3 ஆணிகளால் அவர் அறையப்பட்டார். எத்தனை ஆணிகளால் அறையப்பட்டார்? 3 ஆணி. ஏன் 5 ஆணி அரைஞ்சிருக்கலாம்ல? ஏன் இங்கே ஒரு கைக்கு 1, இந்த கைக்கு 1, இந்த காலுக்கு 1, இந்த காலுக்கு 1ன்னு என்ன செஞ்சிருக்கலாம்ல? 3 அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது 3 விதமான பாவங்கள் இருக்குது. அதில் இருந்து தான் இப்படி பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் என்ன செஞ்சிச்சு உலகத்தில் உண்டாச்சுன்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். இந்த 3 தான் ஆதாம் ஏவாளைய வஞ்சிச்சு பிசாசு இந்த பாவத்துக்குள்ள உள்ள வச்சான். ஏன்? 1 மாம்சத்தின் இச்சை, 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 விதமான பாவம் தான் ஆதியிலே உண்டாச்சு. ஆதாம் ஏவாள் என்ன செய்றான்? கண்களெல்லாம் இச்சிக்கிறான். பழத்தை பார்த்தா ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது அப்படி ஏவாள் என்ன செய்றான்? கண்களில் இச்சை. அப்புறம் மாம்சத்தின் இச்சை, அதை எப்படியாச்சும் சாப்பிடணும், சாப்பிட்றாங்க. ஜீவனத்தின் பெருமை, நான் கடவுளை போல மாறிடுவேன், கடவுளாவே மாறிடுவேன் அப்படின்னு பெருமை. இந்த 3 வச்சு தான் முத உலகத்துக்குள்ள பாவமே வந்துச்சு. என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3 தான் முத உலகத்துக்குள்ள நுழைஞ்ச பாவங்கள். இதுல இருந்து தான் கோடிக்கணக்கான பாவங்கள் பெருகி பிரிஞ்சிருக்குது. புரியுதுங்களா? அப்போ இரும்பு பாவத்தை குறிக்குது.
இரும்பு ஆணியினால இயேசுநாதரை அரைஞ்சிருந்தாங்க. இரும்பு பாவத்தை குறிக்குது. அப்போ 3 ஆணி 3 பாவங்கள். இந்த முக்கியமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவத்தை 2 கைகளிலும் கால்களிலும் சுமந்து தீர்த்தார். அந்த கையில் வழியிற ரத்தம் மாம்சத்தின் இச்சையெல்லாம் கழுவி சுத்திகரிச்சது. இன்னொரு கையிலிருந்து வர்ற ரத்தம் என்ன செய்யுது? கண்களின் இச்சைங்கிற பாவத்தை கழுவி சுத்திகரிச்சிச்சு. அப்புறம் கால்களிலிருந்து வருகிற ரத்தம் ஜீவனத்தின் பெருமை, வாழ்க்கையின் பெருமையை, அப்படிப்பட்ட பெருமையின் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிச்சது. அது மாத்திரமில்ல, நியாயப்பிரமாணம் 613 இருந்துச்சு. அந்த 613 நியாயப்பிரமாணத்தை 3 பிரிச்சாங்களாம். ஒழுக்க நெறி சட்டம் 1, 2 சமூக நீதி சட்டம், அடுத்து வழிபாடுகள் சம்மந்தமான சட்டம்னு 3 விதமான சட்டங்களை பிரிச்சாங்களாம். ஒழுக்கம்னா என்ன செய்யணும்? களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பிறனுடைய ஆதையை இச்சிக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இது ஒழுக்கம் சம்மந்தமானது. நீ குடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாது அப்படின்னு ஒழுக்க சம்மந்தமான சட்டம் இருக்குது. அது உன்னைக்கு ஒரு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து சமூக நீதி சம்மந்தம்னா ராஜாவை மதிக்கணும், வரி செலுத்தணும், எல்லையை மாற்றக்கூடாது, ஒழுங்கு பிஸ்னஸ் பண்ணுற தராசை கரெக்டாக வச்சுக்கணும். இது சமூக நீதியான சட்டத்தை சரியாக செய்யணும். அடுத்து பார்த்தோன்னா வழிபாடு சம்மந்தமான சட்டம்னா பழி செலுத்தணும், பண்டிகைக்கு கரெக்டாக போகணும், விருத்த சேதனம் பண்ணணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், கர்த்தருடைய காரியங்களை, வழிபாட்டு காரியங்களை இதெல்லாம் என்ன செய்யணும்? சரியாக செய்யணும்னு 3 இதான் அந்த சட்டங்களை பிரிச்சுக்கிறாங்க. இந்த 3 சட்டங்களையும் அந்த 613 இதுலையும் என்ன செய்தார்? கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவையில் நமக்கு வெற்றியை தந்துட்டாரு. எல்லாத்துக்கும் உலகத்தில் உள்ளவங்க பார்க்கறதுக்கு கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பைத்தியமாக இருக்குது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை நம்மிடத்துல இருந்தால் நம்ம யாரும் சபிக்கவே, சாபம் போடவோ, நம்மளை அடிக்கவோ, நம்மளை நெருங்கவோ ஒரு நாளும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அப்படி சொல்லி முடிக்கிறேன். என்னாகமோ 24வது அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் குறிச்சுக்குங்க. என்னாகமோ 24வது அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதில் பாலாக்குன்னு ஒரு மோவாப்புடைய ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அப்படி அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர வழியாக வர்றாங்க. அந்த நாட்டு வழியை எகிப்திலேருந்து வனாந்திரத்தில் வந்து வனாந்திரம் 40 வருஷம் முடிஞ்சு என்ன செய்கிறாங்க? அப்படியே அவங்க கடந்து அந்த வனாந்திர வழியாக மோவாப்பு நாட்டு வழியாக போகிறாங்க. இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு வர்றதுக்காக போகிறாங்க. போகும்போது பாலாக்கு ராஜா, மோவாப்புடைய ராஜா என்ன செய்யறா? ஐயோ, உங்க பெரிய ஜனங்க நம்ம தேசத்தெல்லாம் அழிச்சு போடுவாங்க, இவங்களை என்ன செய்யணும்னா, பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் அந்த தீர்க்கதரிசி வந்து சாபம் போட்டால் உங்களுக்கு சாபம் வந்துடும், அவர் ஆசீர்வாதம் போட்டால் ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ பேயோரின் குமாரனாகிய பிலேயாம்ங்கிற தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு நிறைய பணங்களை கொடுத்து, வெள்ளி, அதாவது பொண்ணு, வைரம், வடிவீரத்தை கொடுத்து அவனுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்து கூப்பிட்டு, இந்த ஜனங்க இந்த கூடாரம் போட்டு லட்சக்கணக்காக தங்கியிருக்கிறாங்க பாரு, இவங்க மேலே நீ சாபம் போடு, நீ தீர்க்கதரிசி, நீ சாபம் போட்டால் எங்களுக்கு சாபம் வந்துடும், நாங்கள் இவங்களை ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. அதுதான் அந்த அந்த அதிகாரம் 24, 23 அதிகாரத்தில் அதுதான் வரும். அப்போது கூப்பிட்டுட்டு வந்து சாபம் போட போனால் 7 காலை இத்தனை இதெல்லாம் என்ன செய்யுது, இதெல்லாம் ரெடி பண்ணி 7 பலிபீடம் ரெடி பண்ணி இங்கே நான் பலி செலுத்தணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த ராஜா ரெடி பண்ணி பலியெல்லாம் செலுத்தி அப்படியே சாபம் போடுவான்னு பார்த்தா அவனால் சாபம் போட முடியல. கத்த சொல்லாரு, நீ சாபம் போடக்கூடாது, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்னுடைய ஜனம், இவங்களை சாபம் போடக்கூடாது, சாபம் போடக்கூடாதுன்னு என்ன செய்கிறாரு? தடுக்கிறார். ஆமாம், ஒவ்வொரு தடையும் சபிக்க போகிறான், சபிக்க இவனால் முடியல. பாருங்கள் 23:13 பார்த்தா, அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டு, ஒரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலிவிட்டான். 7 பலிபீடம் கட்டி 7 காளை 7 ஆடை பலி செலுத்தி எல்லாம் செஞ்சுட்டு சாபம் போட போகிறான். சாபம் போட கத்தர் உடலை. கத்தர் என்ன செய்யமுடிக்காரு? உடம்பெடுக்காரு. பாருங்கள் 23:1 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்கிறான். இப்படி முயற்சி செஞ்சு பார்க்குறான், சாபம் போட முடியல. கடைசியாக அப்படியே என்ன செய்கிறான்? பேயோர் கொடுமுடினா முட்டாள்கள் கூட்டம், இவன் முட்டாள்கள் ஸ்தலம்னு அர்த்தம். பேயோரின் கொடுமுடினா முட்டாள் ஸ்தலம். இவன் முட்டாள்தனமாக கத்தர் இவனை எத்தனை கழுத மேலே போகிறான். இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு கத்தர் போவேன்னு சொன்னால் கேட்கல. உருவிய பட்டயத்தோடு அங்கே தேவதூதன் வந்து அவனை அடித்து கொல்ல பார்க்குறான். கழுதை காப்பாற்றிடுது. மறுபடியும் அவன் போய் சபிக்கிறதுக்காக முட்டாள்தனமாக அவன் செய்யலான்னு பார்க்குறான்.
முயற்சி செஞ்சு சொத்துக்காக பணத்துக்காக ஆண்டவருடைய ஜனங்களை சாபம் போட பார்க்குறான். நிறைய நேரத்தில் பணத்துக்காக, அப்புறம் மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்காக, நல்ல பேர் வாங்குறதுக்காக, பெரிய மனுஷங்களுடைய ஐக்கியம் கிடைக்கிறதுக்காக, சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக நம்மளை சபிக்கிறதுக்கு நிறைய பேர் எத்தனை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சபிக்க விட மாட்டார். அப்போ சாபம் போட போறான் பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த ஜனங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்க தங்கியிருக்கிறது மலை மேல இருந்து பார்த்தா அதுவும் சிலுவை அடையாளமா இருக்குது. அவங்க கூடாரம் தங்கியிருக்கிறது எப்படி தங்கியிருப்பாங்க தெரியுமா? சிலுவை வடிவில் தான் தங்கியிருப்பாங்க. 30 லட்சம் பேரும் நீங்கள் மலை மேலே நின்று அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம் சிலுவை அடையாளத்தில் தங்கியிருப்பாங்க. அத்தனை லட்சம் ஜனங்களும் அடுக்காக அதை மேலேருந்து பார்த்தா, மலையிலிருந்து பார்த்தா, மலை உயரத்துலேருந்து பார்த்தா சிலுவை தெரியும். ஏன் தெரியுமா? அவன் போய் அந்த ஜனங்களை சாபம் போட போகிறான். மலை மேலே நின்று சபிக்கலாம்னு போகிறான். பார்த்தா சிலுவை தான் தெரியுது. அவன் தூரத்துலேருந்து பார்க்கவும் சிலுவை இருந்ததுனால அவன் மேலே அப்படியே பரிசுத்தாவினர் பலமாக இறங்குறாரு. இவன் சிலுவையை பார்க்குறான், பரிசுத்தாவினர் மேலே பலமாக இறங்கி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்றான் பாருங்க. அவன் கண் திறக்கப்பட்ட 5 யாக்கோபே, உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகு, பரவி போகிற ஆற போல இருக்குது, நதியோர தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களை போலவும் தண்ணீர் அருகே கேதர் விருட்சங்களை போல அழகா இருக்கு. அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்த உடனே சபிக்க நினைச்சவங்க கூட ஆசீர்வாதத்தை கூறுனா, சிலுவையை பிடிச்சுங்க, சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவை தியானிங்க, சிலுவையை பற்றி பேசுங்க, சிலுவையின் உபதேசத்தை பேசுங்க, சிலுவையில் தொங்கின இயேசுநாதரை கொண்டாடுங்க. எல்லாரும் பார்க்க பாவம் பரிதாபமாக செத்து கிடக்கிறாரு, சிலுவையில் உயிரை விட்டாரும் பரிதாபம் பார்த்து அழுவாங்க. இல்லை இல்லை, சிலுவையில் தான் வெற்றி. அவர் சிலுவையில் தொங்கி உயிரை விட்டார் பார்த்தீங்களா? அந்த நேரம் பிசாசு தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு. அவன் தலையை நசுக்கி அவனை வீதி வீதியா தெரு தெருவான இழுத்து கொண்டு போனார். ஆவிக்குரிய உலகத்துல ஆமை சுத்திர எல்லா உலகங்களும் பார்க்க, ஆவிக்குரிய உலகத்துல பார்க்க, தேவதூதர்கள் பார்க்க, பரலோகம் பார்க்க, பிதா பார்க்க, வான சேனைகள் எல்லாம் பார்க்க, சிலுவையில உயிரை விட்ட அந்த நேரத்தில் பிசாசின் தலையை நசுக்கி அப்படி இயேசுநாதர் அப்படி வீதி வீதியாய் ஊர்வலமாய் பிசாசை இழுத்து கொண்டு வந்தார். அதனால சிலுவையை பத்தி பேச விட மாட்டான். சிலுவையில தொங்கின இயேசுவை பத்தி பேச விட மாட்டான். ஏன்னா அவன் தலை நசுங்கிற இடம், அவன் தோற்று போன இடம், பிசாசின் வல்லமை உரிந்து கொள்ளப்பட்ட இடம் அந்த சிலுவையில. அதான் சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். நாமும் அதுக்கு நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. ஆமா, சிலுவையில தொங்கின இயேசு குறித்து நன்றி சொல்லுங்க. நம்ம சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்த இயேசுவை நினைச்சு நன்றி சொல்லுங்க. சிலுவையை தியானிங்க, சிலுவையில் தொங்குற இயேசுவை தியானிங்க, அவருடைய காயங்களை தியானிங்க, அவருடைய கிரீடங்களை தியானிங்க, அவருடைய பாடுகளை தியானிங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு காலம் மட்டும் இல்லை, எப்பயுமே சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுங்க. எப்படி ஒவ்வொரு பலிபீடத்துல எல்லாத்திலையும் சிந்தி சிந்தி பாவ பிரயாசித்தம் பண்ணாங்களோ, வெளியில போறீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பஸ்ஸுக்கு போறேன், இயேசுவின் நாமத்துல நான் போகிற பசு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன ரத்தமும் காணும் ஒன்றும் காணும் எப்படி தெளிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவியில் தெளிக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியலனாலும் ஆவியில் நீங்கள் என்ன செய்றீங்க? தெளிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணி பிசாசு பிடிச்சவங்க யாருக்காச்சும் இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லி ஒரு தண்ணியை கூட எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி இது இயேசுவின் ரத்தம் இப்படி தெளிக்கிறேன் அப்படி சொல்லி தெளிச்சா கூட அந்த பிசாசு பிடிச்ச பேய் பிடிச்ச மனுஷன் எரியுது எரியுதுன்னு கத்துவாங்க. ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும் இது இயேசுவின் ரத்தம்னு. ஏன்னா நம்ம விசுவாசத்தை ஜெபம் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, விசுவாசத்தில் தெளிச்சா அது ரத்தமாக தான் அதுக்கு தெரியும். அதனால அது அலறும். அப்போ போகும்போது ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தடவையும் வெளியில் போவோம். ஆண்டவரே, வண்டி மேலே எங்கள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாமல் போகாத நாளே இல்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் தவறி இருக்குமோ தவிர்த்து மற்ற எல்லா நாட்களையும் இயேசு நாமத்தில் வண்டி மேலேயும் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் மேலேயும் என் மனைவி மேலேயும் எங்கள் மேலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோன்னு சொல்லி தான் ஜெபம். பஸ்ஸுக்கு போனாலும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் போகிற வண்டி மேலே பஸ்ஸு மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது எந்த விபத்தும் நாசமோசமாக அழிவும் சேதமும் வரவே வர. வேலைக்கு போகும்போது ஜெபம், ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், கஷ்டமாக சுமக்க போகிறேன், நம்ம வேலை செய்ய போகிறேன், இயேசு ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேலை ஈஸியாக இருக்கும். அங்கே கல் விழுகிறதோ, அது பாறை மூட்டை விழுகிறதோ, வேறு ஏதாச்சும் அடிபடுகிறதோ, வேறு ஏதாவது தேவையில்லாத நடக்கவே நடக்காது. ஏன்னா இயேசு ரத்தம் உங்கள் மேலே இருக்குது. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அதுக்கு அவ்வளோ வல்லமும் உண்டு. அப்படி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணணும். ஆமாம், காலையிலையும் மாலையிலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி தூங்க போகிறோம். எங்கள் வீட்டின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவர். கெட்ட சொப்பனங்களோ, கெட்ட கிரியைகளோ, கெட்ட அசுத்த வல்லமைகளோ எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாடுங்க. தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ரத்தம் உங்களை பாதுகாப்பு. அப்போ சிலுவையை பற்றி பேசும்போது தான், சிலுவையில் சொந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் பற்றி பேசும்போது தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி உண்டாகும். நம்ம சிலுவையை பற்றியும் சிலுவையில் தொங்கின இயேசுவை பற்றியும் அந்த ரத்தத்தை பற்றி பேச பேச பிசாசு பயந்து அலறடிச்சு ஓடிடுவான். எல்லைக்குள்ள வரமாட்டான். பஞ்சம், தரித்திரம், வறுமை, வியாதி, கஷ்டம், குழப்பம், பிரிவினை, எதிரான மனிதர்கள், துரோகம்
பண்ணுகிறவர்கள், துரோகிகள், கெடுக்க நினைக்கிறவங்க, கீழாக்குறவங்க, குட்டி சாத்தானின் வல்லமைகள் எல்லாம் உங்க எல்லையை விட்டே ஓடிரும். இயேசுவின் ரத்தத்தை பேசும் பொழுது சிலுவையை பற்றி பேசுங்க, சிலுவையில தொங்குற இயேசுவை பத்தி பேசுங்க. அப்படி பேசுங்க, ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.